சிஎஸ்ஐஆர் நெட் ஜூலை 2026க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் நெட்டுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து 17th ஜூலை 2026 அன்னைக்கு 3 PM to 6 PM நம்மளுடைய டைமிங். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 1 PM, க்ளோசிங் கேட் க்ளோசிங் டைம் 2:30 PM. அதனால் 3 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னு அசால்ட்டாக இல்லாமல் 1 மணிக்கு எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்துருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும், கடைசி நேரம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். கேட் க்ளோசிங் டைம் வந்து 2:30 PM. 2:30க்கு மேலே போனீங்கன்னா அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுத முடியாது. எப்போவுமே கடைசி நேரம் ரஷ்அப் வச்சுக்கக்கூடாது. ஏர்லியராகவே நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு சென்டருக்கு போயிடுறது சேஃபாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய ட்ராவல் டைம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி 1 மணிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி உங்களை ட்ராவலை பிளான் பண்ணிக்கோங்க. அது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய அட்மிட் கார்டு எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது பிரிண்ட் எடுத்து அதில் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. லெஃப்ட் ஹேண்டு தம்பு இம்ப்ரெஷனுக்கு அங்கே இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் வீட்டில் இருந்தே லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் அந்த ஸ்டாம்ப் பேடை வச்சு குத்தி எடுத்துகிட்டு போயிருங்க. ஸ்டாம்ப் பேடு தெரியும் இல்லையா, அதில் வந்து நம்மளுடைய இடதுகை பெருவிரலை வச்சு இது பண்ணி அதில் தம்பு இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. சிக்னேச்சர் வீட்டிலேருந்து போட்டுறாதீங்க. சிக்னேச்சர் வந்து இந்த எக்ஸாம் ஹாலில் அந்த இன்விஜிலேட்டர் முன்னால் வச்சு தான் போடணும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கேன். அந்த அட்மிட் கார்டு பிரிண்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஏற்கனவே நம்ம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருப்போம். அது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃபு. இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்னு சொல்லியிருக்கு. அது வந்து நீங்கள் ஆதார் எடுத்துருக்கிறது சேஃபு. இல்லை அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்லோடு பண்ணும்போது ஆதார் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதையே எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சுக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சுக்கோங்க. அது போக ரஃப் ஷீட் எல்லாமே அவங்க தருவாங்க. இதையெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. முந்தின நாள் ரைட்டே எடுத்து பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதாவது டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்னால் உள்ளே தண்ணி இருக்கிறது நம்மளுக்கு வெளியே தெரியணும். லேபிளோ அல்லது கலரோ அல்லது எவர் சில்வரோ அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க. ஹை ஹீல்ஸ் போடுறது, நிறையா கிளிப்பு குத்துறது அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க. ஃபார்மல்ஸ் எப்போவுமே சேஃபாக இருக்கும். பெரிய பட்டன் வச்ச ஷர்ட் போடுறது, பெரிய பட்டன் வச்ச டாப் போடுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. எப்போவுமே ஃபார்மல் கேர்ள்ஸாக இருந்தால் ஃபார்மல் சுடிதாரும், பாய்ஸாக இருந்தால் ஃபார்மல் பேண்ட் ஷர்ட்டும் ப்ரிஃபரபிளி குட். மற்றபடி நாளைக்கு அது ட்ரெஸ் கோடு விஷயமாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி சேஃபாக போங்க. ஸ்மார்ட் வாட்ச்சு அது இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய கிளிப்பெல்லாம் குத்திட்டு போகாதீங்க. வெறுமனே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி கிளிப்பு இந்த மெட்டல்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. முந்தின நாளே பேக்கில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மக்கிட்ட சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கான ஆன்லைன் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோன் நம்பரில் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் ப்ரிப்பேர் ஆகுங்க. இனிமேல் புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டெல்லாம் இதுக்கு முன்னால் எழுதி பார்த்துருப்பீங்க. இது வரை புதுசாக இனிமேல் எதுவுமே படிக்க வேண்டாம். டிசம்பர் 2026க்கான ஆன்லைன் பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டினும் ரெக்கார்டடாக கொடுப்பேன். 100 days லைவ் செஷன் கொடுப்பேன். 100 days லைவ் செஷனில் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுவேன். எவ்வளவு நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சக்ஸஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் என்னுடைய பார்ட்டு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுடைய பார்ட்டும் இருக்கணும். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும்.
நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக படிச்சிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் உட்காந்து படிக்கிற அளவுக்கு போர்ஷன் இருக்கும். ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு மைண்டை செட் பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த 17th எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் காட் இஸ் வித் யூ. காட் பிளெஸ் யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். அந்த 3 ஹவர்ஸில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தான் ஃபிக்ஸ் ஆகும். அந்த 3 ஹவர்ஸில் என்ன தோணுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 6 to 8 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த 3 ஹவர்ஸை நம்மளால் நல்லா மேனேஜ் பண்ண முடியும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சுக்கு ஜாயின் பண்ணவில்லைங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். டெய்லி ஒரு எம்சிக்யூ அதில் போடுவேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக படித்து கிளியர் பண்ணிட்டோன்னா நாளைக்கு ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப் செட்டில்மெண்ட் வேறு லெவலில் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதனால் ஒருவேளை இந்த அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னா அடுத்து டிசம்பர் 2026க்கு ப்ரிப்பேர் ஆகிறதா இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல இப்போ உள்ள எக்ஸாமுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல படிங்க. நல்ல ஒரு புதுசாக எதுவும் படிக்காமல் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. காட் பிளெஸ் யூ.